சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ண அந்த கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். எல்லாத்துக்குமே பண்ணால் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. 8 நாள் லீவு, 6 நாள் லீவு, 7 நாள் லீவு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அந்த 9 நாட்கள் லீவு திங்கக்கிழமை லீவ் இருக்கா இல்லையான்னு சொல்லி பலருக்கும் பல கேள்விகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கே பண்ண சனிக்கிழமை இல்லை, பல ஸ்கூல்ஸ் லீவ் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இன்னிலிருந்து லீவ் ஸ்டார்ட் ஆகி அடுத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டுருவாங்க. 19 தான் உங்கள் ஸ்கூல் ரீ ஓப்பன் ஆயிருக்கும். நிறைய கமெண்ட் இந்த போட்ட வீடியோ நான் பார்த்துருந்தேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்குலாம் 9 நாட்கள் லீவ் விட்டாங்க ப்ரோ. ஒரு 5-6 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. மீதி பல ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு 7 நாள் தான் ப்ரோ லீவு, 6 நாள் தான் ப்ரோ லீவு, எனக்கு 8 நாள் தான் ப்ரோ லீவு, திங்கக்கிழமை மட்டும் ஸ்கூல் இருக்கு ப்ரோ, மற்றபடி எல்லா லீவ் ப்ரோ சொல்லியிருந்தீங்க. அந்த லீவும் கொடுப்பாங்களான்னு தெரியாது, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கோசம் வீடியோ தான் இருந்து. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க. நம்மளுக்கு கௌதம் மீடியா 2.0 சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது. ஓகேவா? ஓகேப்பா. ஆக்சுவலாக திங்கக்கிழமை ஏன் லீவ் விடலை, ஏன் இன்னும் லீவ் சொல்லி வரல, எதனா ஸ்கூல் வைக்கிறாங்க என்று கேட்டிங்கன்னா, அந்த வேலை நாட்கள் பள்ளியோட வேலை நாட்கள் வந்து ஆல்ரெடி மழை நாள் ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு. இப்போயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளிக்கிழமை எக்ஸ்ட்ரா தான் உங்களுக்கு லீவ் விடுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ஆக்சுவலாக அது நோம்பியே கிடையாது. 15, 16, 18 நோம்பியே கிடையாது வெள்ளிக்கிழமை. பட் அது எக்ஸ்ட்ரா லீவ் விட்டுட்டு அடுத்த வாரம் சனிக்கிழமை அந்த ஈடு கட்டுறதுக்கோசம் ஸ்கூல் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே ஒரு லீவ் எக்ஸ்ட்ரா விட்டுட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை எக்ஸ்ட்ரா லீவ் விட முடியாது. இப்படியே லீவ் விட்டு இருந்தால் இந்த பள்ளி வேலை நாட்கள் பார்த்தா குறையும். ஸோ ப்ரோசஸ் முடிக்க முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்துலேருந்தே பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுறதுனால ஸோ 1 to 9 பார்த்தீங்கன்னா ஆஃப் டே தான் ஸ்கூல் வைப்பாங்க. அந்த எக்ஸாம் இருக்கிற டைம் ஸ்கூல் இருக்கவே இருக்காது. மற்றபடி லீவாக தான் விடுவாங்க. ஸோ மார்னிங் ஒரு எக்ஸாம், ஈவினிங் ஒரு எக்ஸாம், அந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாம் இருந்துச்சுன்னா 10th 11th 12th ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அப்போ ஸ்கூலே வைக்க முடியாது. அதுக்கு அடுத்து கொண்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லீவ் பார்த்தீங்கன்னா அதிகமாக விட மாட்டேறாங்க அவங்க. ஓகேவா? ஸோ இன்னும் நாளைக்கு இருக்குது சண்டே, அப்புறம் சனிக்கிழமை இன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்களுக்கு லீவ் வர வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் திங்கக்கிழமை லீவுனா உங்களுக்கு லீவ் ஒன்று வந்துச்சுன்னா நம்மளுடைய சேனல்ஸாக நான் உங்களுக்கு அஃபீஷியலாக உங்களுக்கு நான் வீடியோ அப்டேட் பண்ணிடுவேன். ஓகேவா? திங்கக்கிழமை போகி, 13ஆம் 14ஆம் தைப்பொங்கல், அண்ட் 15ஆம் மாட்டுப்பொங்கல், 16ஆம் உழவர் தினம், 17ஆம் வெள்ளிக்கிழமை. சாரி உங்களுக்கு 18ன்னு சொல்கிறேன்னா 17ஆம் தான் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு. ஓகேவா? 17ஆம் வெள்ளிக்கிழமையா? 17, 18 சனி, 19 ஞாயிறு, அண்ட் 20ஆம் உங்களுக்கு திங்கக்கிழமைன்னு நினைக்கிறேன். திங்க் ஸோ. ஓகே ரைட்டு. ஸோ ஓகேப்பா. ஸோ லீவான சொல்லி உங்களுக்கு வந்துச்சுன்னா உடனே நான் அப்டேட் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ திங்கக்கிழமை போகி. ஸோ ஹாப்பி பொங்கல், ஜாலியாக இருங்க. நிறைய பேர் ஊருக்குலாம் கிளம்பியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பஸ்ஸு பிடிச்சி பஸ்லாம் பயங்கர கூட்டமாக இருக்கும். ஸோ பொங்கலுக்கு போகிறீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வந்துருங்க வீட்டுக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமெலாம் கிளம்புனீங்கன்னா அவ்வளோதான் பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். எல்லாருமே சொந்த ஊருக்கு போயிட்டு ஜாலியாக லீவ் என்ஜாய் பண்ணுறதுக்கோசரம் போவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் திங்கக்கிழமை வரணும். சில பேர் அப்பயும் முடிவு பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே அப்படி முடிவு பண்ணால் அவ்வளோதான். ஒரு நாள் லீவ் எக்ஸ்ட்ரா லீவ் போட்டு திங்கக்கிழமை பஸ் ஏறி வரணும். ஏன்னா அப்போ தான் கூட்டம் கம்மியாக இருக்கும். அதுக்கு நான் லீவ் போட சொல்ல, நான் க்ரௌடில் சிக்காதீங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா க்ரௌடில் சிக்க நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க இல்லையா, அதனால தான் சொல்கிறேன். ஸோ பார்த்து சேஃபாக வாங்க, சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. ஹாப்பி பொங்கல். ஸோ 10th 11th 12th நம்மளுடைய சேனல்ஸ் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்டேட் பண்ணிட்டுருக்கோம். அண்டு 1 to 9 அடுத்து 3rd மிட் டர்ம் எக்ஸாம் வருதுன்னு நினைக்கிறேன், February month. அதுக்கான வீடியோஸும் நம்மளுடைய சேனல்ஸமாக தொடர்ந்து வரும். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் சப்போர்ட் பண்ணுறேன் இதே மாதிரி அளவுக்கு. ஓகேவா? ஓகே செல்லக்குட்டி. ஸோ தட்ஸ் இட் நினைக்கிறேன். விஷ் த வெரி ஆல் த பெஸ்ட். நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க, நல்லபடியாக இருங்க, பார்த்து சேஃபாக ஹாலிடேவை என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே மை டியர் செல்லக்குட்டீஸ். பாய் ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.